பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த அம்மாவின் தொண்டர் கூட்டம் இருக்கும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே பட்டி தொட்டிகளில் எல்லாம் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைப்பதற்கும் இன்று ஒரு சில சுயநலவாதிகள் கையிலே மாட்டியிருக்கின்ற அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காக நம்மோடு திரு OPS அவர்களும் அவரது தளபதிகளான உங்களது சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கைகோர்த்திருக்கிறார்கள். இது இயற்கையாக ஏற்பட்ட நிகழ்வு, தேவைக்காக ஏற்பட்டதல்ல. காலத்தின் அருமை கருதி நாம் பிரிந்திருந்தால் திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்த முடியாது என்கிற காரணத்தினால் திமுக என்கிற தீய சக்தி ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைக்கிறதே, அதை தட்டி கேட்பதற்கும் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வருவதற்காகவும் இணைந்திருக்கின்ற அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் நாம் என்பதை இன்றைக்கு எடுத்துக்காட்டி வருகிறீர்கள். ஒரு சிலர் சொல்கிறார்கள், இது டெல்டா மாவட்டங்களிலும் மதுரை மாவட்டத்திலும் அங்கே தெற்கு மாவட்டங்களிலும் 14 தொகுதிகளிலே பாராளுமன்ற தொகுதிகளிலே இவர்கள் அசைக்க முடியாத சக்திகளாக உருவாகி இருக்கிறார்கள் என்று. உண்மையில் இந்த இணைப்பு தமிழ்நாடு முழுவதுமே ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. புரட்சி தலைவர் அவர்கள் அலங்கரித்த தலைமை பதவியை அவருக்கு பின்னால் 30 ஆண்டு காலம் கட்டிக்காத்த அம்மா அவர்கள் அலங்கரித்த தலைமை பதவியை இன்றைக்கு யாரோ ஒரு சிலர் கபலீகரம் செய்துவிட்டார்கள். அவர்களிடந்து அதை மீட்டெடுப்பதற்காகத்தான் நானும் அருமை சகோதரர் OPS அவர்களும் சேர்ந்திருக்கிறோம் என்பதை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு பகுதிகளுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதன் வெளிப்பாடு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே